Hi friends, welcome back to the channel. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் துர்கா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னாக்கா ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்து எப்படி வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறது அப்படிதான் ஃபுல்லாக வந்து ஸ்டிச்சிங் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ கட்டிங் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஸ்டிச்சிங்கை வந்து பர்ஃபெக்டாக பண்ணாதான் வந்து கரெக்டாக வந்து நம்ம மெத்தடில் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கட்டிங் ஸ்டிச்சிங் பண்ண முடியும். இந்த வீடியோ வந்து ஒரு அன்னைக்கு வந்து 32 சைஸ் ப்ளவுஸ் வந்து கட்டிங் போட்டேன். அதுக்கு நடுவில் வந்து கொஞ்சம் பிஸி ஆகிடுச்சு. அதனால் வந்து அந்த ஸ்டிச்சிங் வீடியோவே போட முடியல. இதை வந்து அம்மாவே வந்து க்ளீனாக அவங்க வாய்ஸ்லேயே வந்து இன்ச் பை இன்ச்சாக வந்து எக்ஸ்ப்ளனேஷனோட வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து போட்டிருக்கோம். கண்டிப்பாக பார்த்து எங்கெங்கே எந்தெந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும்னு பார்த்துக்கங்க. ஸோ இது எல்லா சைஸ் ப்ளவுஸ்க்கும் இதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணோம். லைனிங் இருந்தால் லைனிங் வந்து அட்டாச் பண்ணோம். ஸோ இன்னொரு டைம் வந்து நம்ம லைனிங் அட்டாச் பண்ணுற வீடியோவும் பார்க்கலாம். அப்புறம் கப்பு போடுறது, பேடட் ப்ளவுஸ், அப்புறம் போட் நெக், இது எல்லாமே வந்து 1 by 1 பார்க்கலாம். இப்போ இதோட பர்ஃபெக்டான ஸ்டிச்சிங் வந்து வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக வந்து வேறு யாருக்கா தேவைனாலும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ ஸ்டிச்சிங்கில் வந்து உங்களுக்கு எந்த டவுட்டுமே வராது. அப்படியே டவுட் வந்தாலும் நான் கண்டிப்பாக வந்து லைவ் வந்துட்டுருக்கேன். ஒரு நாளில் அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour 45 minutes எப்போ வரதான் எனக்கே தெரியாது. ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. இது வந்து இன்சைடு, இது அவுட் சைடு. இது நல்ல பக்கம், இது உள்ளே போகிற பக்கம். உங்களுக்கு வேணா இப்படி கூட டிக் பண்ணிக்கலாம். ஏன்னா புதுசாக பண்ணுறவங்களுக்கு நீங்கள் கட் பண்ணும்போது கூட இப்படி டிக் போட்டுக்கிட்டிங்கன்னா இது ராங் சைடு, இது ரைட் சைடு. ரைட்டுக்கு ரைட்டே போட வேணாம், ராங்குக்கு மட்டும் போட்டால் போதும். இப்போ வந்து இது வந்து நார்மல் ப்ளவுஸ் தான். இதில் 1/2 inch நம்ம விட்ருக்கோம். அதே துணி இருந்தால் கூட நம்ம 1.5 inch எக்ஸ்ட்ரா வச்சு கூட பட்டி போட்டுக்கலாம். ஆனால் அதை விட நம்ம இதை மாதிரி தைச்சோம்னா போட்டுக்கிறவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், க்ரிப்பாக இருக்கும், நல்லாவும் இருக்கும் லுக்காக. இப்போ வந்து 1.5 inch இங்கே நம்ம வந்து டாட்டுக்கு விட்ருக்கோம் இல்லையா, அந்த 1.5 inchக்கு விட்டுட்டு இதை இப்படி பிடிச்சிட்டு இந்த சென்டரை வந்து நம்ம இப்படி மார்க் பண்ணிக்கணும். சென்டர் மார்க் பண்ணிக்கணும். இது எதுக்குன்னா டாட்டுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கிறோம். 2.5 inch இல்லை 3 inch இருக்கலாம். 2.5 inch 3 inch நீங்கள் வந்து அளந்து பண்ணிங்க. எனக்கு செஞ்சு பழக்கங்கிறதுனால நான் வந்து இதை அளக்கலை. உங்களுக்காக நான் அளந்து காட்டுறேன் பாருங்கள். 3 inch இப்போ பாருங்கள். 1/2 inch வச்சு நம்ம டாட் பண்ணிக்கலாம். டாட் பிடிப்போம். இதை நல்லா இப்படி இந்த முனையை வச்சுக்கணும். இல்லைன்னா ஒருத்தவங்க டாட்டு பிடிக்கிறது அந்த கப்பு மாதிரி வந்து உட்காந்துருதுன்றாங்க. அதனால் பார்த்து செய்யணும். நம்ம பண்ணுறது க்ளீனாக பார்த்து செஞ்சிட்டோம்னா மிஸ்டேக்கும் வராது. நம்மக்கிட்ட பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு எல்லோரும் நம்மக்கிட்டே வருவாங்க தைக்கிறதுக்கு. அதே மாதிரி இந்த மார்க்குக்கும் இப்படி 1/2 inch வச்சு அழகாக இந்த கார்னர்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வந்து டாட் பிடிக்கணும். இப்போ டாட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள். இப்போ வந்து நம்ம பட்டிக்கு இதை மாதிரி பீஸ் கட் பண்ணிக்கணும். எவ்வளோ கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். 2 inch கட் பண்ணியிருக்கோம். 2 inch பட்டி இதில் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், நல்லா ஒரே அளவாக அழகாக தைக்கலாம். பொறுமையாக நல்லா அழகாக தைக்கலாம். இது வரையில் வந்திருக்கோமா, இந்த ப்ளீட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கிட்ட வந்ததும் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ப்ளீட்டு வச்சுக்கணும். இங்கே அப்போ தான் டாட்டு இருக்கிற இடத்துல ப்ளீட்டு வச்சுக்கணும். சின்ன ப்ளீட்டு. அதே மாதிரி இந்த டாட்டுக்கிட்டேயும் ஒரு ப்ளீட் வைக்கணும். இந்த இடத்துலையும் ஒரு சின்னதாக ப்ளீட்டு வச்சுக்கலாம். வச்சுட்டோம். அதுக்கப்புறம்
கொஞ்சம் விட்டாக கட் பண்ணிங்க, இல்லைன்னா இழுத்துரும். இப்போ வந்து இந்த பீஸ் மேலே நம்ம ஜாயிண்ட் பீஸ் மேலே ஃப்ளாட் டிஷ்யூ போட்டுக்கணும். ஓரமாக ஃப்ளாட் டிஷ்யூ போட்டுக்கிறோம். இப்போது ஃப்ளாட் டிஷ்யூ போட்டோம்னா நல்லா நீட்டாக வந்திருக்கும். அப்போ தான் அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா இந்த ஃப்ளாட் டிஷ்யூ போட்டதை பேக் சைடு வர மாதிரி நல்லா இப்படி ஒரு நம்மளே கையால் அயன் பண்ணுவாங்க, அயன்லாம் பண்ண வேணாம், இப்படியே கையாலேயே நல்லா இப்படி இது பண்ணிவிடுங்க. இப்போ வந்து 1/2 இன்ச்சு இப்படி வச்சு இப்படி ஃப்ளீட்டு தைச்சிடலாம். பெல்ட்டு, இதை வந்து பெல்ட்டு ஜாக்கெட்டுன்னு சொல்லுவோம். இப்போல்லாம் சாதா பெல்ட்டு ஜாக்கெட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. நான் வந்து மெதுவாக உங்களுக்கு நிதானமாக தைச்சி காமிக்கிறேன். தருன்னு அடித்தாக்கா இதெல்லாம் நல்லா கரெக்ட் பண்ணி தைக்கணும். ஒரு ப்ளவுஸு தைச்சாலும் 1/2 hour அதிகமாக எடுத்தால் கூட பரவாயில்ல. அவசரமாக தைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அது அந்தளவுக்கு க்ளீனாக சுத்தமாக வராது, எதுலையாவது ஒரு மிஸ்டேக் ஆகிடும். கடைசி வரையிலும் கரெக்டாக வச்சு தைச்சி எடுத்துட்டோம். இப்போ வந்து பேக்கு நீட்டாக ரெடி ஆகிடுச்சு. போடுறவங்களுக்கு நல்லா ஃபினிஷிங் நல்லா வரும். அதுலேயே தைக்கிறத விட இப்படி தைச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது பேக்கு முடிஞ்சிடுச்சு. அடுத்தது ஃப்ரண்ட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டு கட்டிங்கில் பார்த்துருப்பீங்க, இந்த இடம்லாம் பக்காத்து போட்டிருப்பாங்க. இந்த ஒரு தாட்டு, இந்த ஒரு தாட்டுக்கெல்லாம் இந்த தாட்டெல்லாம் அர்க்காத்து போட்டிருப்பாங்க. இப்போ ஃப்ரண்ட்டு தாட்டு அர்க்காத்தோடு சேர்த்து அர்க்காத்து இந்த இடம் போட்டிருக்காங்க இல்லையா, இந்த நீட்டம் அதே மாதிரி இந்த அர்க்காத்து வச்சு எவ்வளோ ப்ளீட்டு வந்து இங்கே நிற்கிது பாருங்கள், இந்த இடம் வரையிலும். இப்போ டாட்டு இந்த இடம் புள்ளி வச்சுருக்காங்க இல்லையா, அந்த புள்ளியில் தான் நிறுத்தணும். இந்த புள்ளியில் நிறுத்தி கொஞ்சம் ரஃப் எடுத்துருங்க, அப்போ தான் பிரியாமல் இருக்கும். ஒரு ட்ரிச்சு போட்டாவே போதும், ஏன்னா நம்ம நல்லா பொடியாக வச்சுருக்கோம். இதே லைனிங் ப்ளவுஸ்னால் வலிக்கிட்டு போகன்ட்டு 2 கூட போடுவாங்க, அது நம்ம இஷ்டம்தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு காட்டன் ஒன்றே போதும். இது பாருங்கள், 2வது ப்ளீட், 2 தாட்டு ப்ளீட்டுன்னு சொல்லலாம், தாட்டுன்னு சொல்லலாம், நம்ம இஷ்டம் தான். கரெக்டாக ஆயிடுச்சு. 1, 2வது தாட்டு, ஃப்ரண்ட்டு தாட்டு. இதுவும் இந்த அர்க்காத்துலேருந்து இந்த புள்ளி வரையிலும் தான் நிறுத்திக்கணும். 1/4 இன்ச்சு அவ்வளோதான். அதே தான் இதுவும், இதே மாதிரி அதிலேருந்து அந்த புள்ளி வரையிலும் 1/4 இன்ச்சு. அப்புறம் இங்கே ஆமுல்லேருந்து வர தாட்டு, இது ஆமுல் தாட்டு, எல்லாமே 1/4 இன்ச்சு தான். அதுலேருந்து இது வரையும் இதுக்கு மட்டும் 2 டிச்சு போடணும், ஏன்னா இது வந்து கிராஸில் வருது இல்லையா, இது வந்து பிரியறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால் டபுளாக போட்டுவோம். அவ்வளோதான், 3 தாட்டு கரெக்டாக நம்ம போட்டோமா பாருங்கள். கரெக்டாக தாட்டு கரெக்டாக போட்டோம்னா கப்பு சீட்டிங் ஆகும். அப்படியே ஃப்ரண்ட்டு கப்பு அருமையாக சீட்டிங் ஆகும். போட்டால் அப்படியே லுக்காக இருக்கும். நம்ம தைக்கிறது, நம்ம கட்டிங் எல்லாம் டக்குன்னு செட் ஆகும். அப்புறம் பாருங்க, இந்த கொஞ்சம் பெருசாக இருக்கிறது நம்ம எது ஒரு அடையாளம், ஒரு இந்த இது போட்டிருக்காங்க பாருங்கள்,
இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு வர்றது, ப்ளைனாக இருக்கிறது பேக்கில் போகணும். இது வந்து 2 மாதிரி தைக்கலாம். ஒன்று வந்து இப்படியே வச்சு அடித்து திருப்புறதும் இருக்குது, அது ஃபினிஷிங் சுத்தமாக இருக்காது. இப்போது க்ளீனாக நல்ல ஃபினிஷிங் வரணுன்னா என்ன பண்ணணும், நம்ம இதை தூக்கி ரைட் சைடு சரியா, இதை வந்து ஃப்ரண்ட்டில் இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதை அப்படியே உள்டாவாக உள்ளே அப்படியே மடிச்சிக்கணும். மடிச்சுட்டு பாருங்கள், இதை தூக்கி இப்படி வச்சுட்டு இப்படி தைங்க, சூப்பராக வரும். இதை கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கரெக்டாக எந்த துணியும் படாமல் 3 துணியும், அதாவது 2 பெல்ட்டு துணி, 1 பாடி பீஸு, மொத்தம் 3. இங்கே வரும்போது இந்த ப்ளீட்டை இப்படி மடித்து விட்டுடணும். மடித்து விட்டுட்டு இதோ 1/4 இன்ச்சு தான், 1/4 இன்ச்சுக்கு மேலே போகக்கூடாது. பாருங்கள், இது கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த பெல்ட்டு இந்த பாடி பீஸு கரெக்டாக செட் ஆகிடுச்சு பாருங்கள். கரெக்டாக ஒரு புள்ளி கூட பெருசு சின்னதே இல்லை. இதை வந்து இப்படி ஒரு கையால் விரல தள்ளி விட்டுடணும். இப்போ வந்து அவ்வளோதாங்க, சூப்பராக இருக்கும், ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இப்படி வச்சு பார்த்துக்குங்க. இந்த அர்க்காத்து போட்டுக்குங்க ஃப்ரண்ட்டு பட்டிக்கு. இது பேக் பட்டி சின்னதாக வரும், ஃப்ரண்ட்டு பட்டி பெருசாக வரும், மாற்றிடக்கூடாது. அதே தான் இதையும் இந்த துணியை உள்டாவாக வச்சுக்கணும். உள்டா ரைட் சைடு அதே மாதிரி உள்ள அப்படியே பொட்டின மாதிரி அப்படி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இந்த 3 பீஸு, 2 பெல்ட்டு, ஒரு பாடி பீஸு, இந்த 3ஐயும் வச்சு அதே மாதிரி 1/4 இன்ச்சு ஒரே எடையா, அது 1/4 இன்ச்சு பிடிச்சோம், அதே 1/4 இன்ச்சுங்க. அதே மாதிரி இதையும் இது வரும்போது என்ன பண்ணணும், இந்த ப்ளீட்டை இப்படி மடித்து விட்டுடணும். இல்லைன்னா ப்ளீட்டு ஃபுல்லாக மடங்கிச்சின்னா நமக்கு அந்த கப்பு உட்காராது, சப்பையாக ஆகிடும். அதனால் மடித்து விட்டுட்டு அப்படியே வச்சு அடியில் துணியெல்லாம் மாட்டாமல் அவசரமாக தைக்காமல் 2 இன்ச்சாக தைச்சா கூட போதும். ஏன்னா இந்த இடம் தைக்கும்போது க்ளீனாக வரணும். பாருங்கள், அதே மாதிரி கரெக்டாக வந்திருக்குது. அதே போல் கரெக்டாக வந்திருக்கு, பெருசு சின்னது எதுவும் வரல, கரெக்டாக வந்துட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இதை எடுத்துட்டு பெருசாக நீங்கள் கட் பண்ணிடக்கூடாது, அர்க்காத் போட்டுக்கணும். இதுக்கு அர்க்காத்துன்னு சொல்லுவோம். அந்த தையலுக்கு முன்னாடியே நிறுத்திக்கணும், விரலை கூட வச்சுக்கிங்க. அப்படி ஒரு 3 அர்க்காத் போட்டுக்கணும். அதே மாதிரி இதெல்லாம் சின்ன நுணுக்கம், இதெல்லாம் யாருமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் கிளாஸுக்குன்னு போனீங்கன்னா கூட அப்படியே ரஃப்பாக சொல்லி கொடுப்பாங்களோ இல்லையா, இதை மாதிரிலாம் சொல்லி கொடுக்கவே மாட்டாங்க. இந்த பாருங்க, இதே மாதிரி ஒரு 3-4 இடத்துல, ஏன்னா அது லூஸ் கொடுக்கும், இல்லைன்னா அந்த இடம் வந்து ஃபினிஷிங்காக இருக்காது. ஃபினிஷிங்காக தான் இதெல்லாம் ஒரு நுணுக்கம். இப்போ பாருங்கள், இப்போ எடுத்துட்டோமா வெளியே, கரெக்டாக உட்காந்து பாருங்கள். அந்த நம்ம அர்க்காத்து போட்டதுனால பரலாது, பரண்டு உருண்டுக்கிட்டு வராது, க்ளீனாக இருக்கும். அதே மாதிரி நம்ம அப்படி தைக்கிறதுனால ஃபினிஷிங் இருக்குது, பிசுறு இல்லை பாருங்கள். இது பிசுறு இல்லாமல் தைக்கிறது. இதெல்லாம் எங்கே தைப்பாங்கன்னா பொட்டிக்ஸ் எல்லாம் தைப்பாங்க. சாதாரண கடையில் போனீங்கன்னா பிசுறு அவங்க, ஏன்னா அவங்க கற்றுக்கிட்டது அவ்வளவா தான் இருக்கும், நார்மல் இருக்குது. இதே பொட்டிக்ஸில் தான் இந்த மாதிரி க்ளீனாக நம்ம வந்து தைக்கிறது. சொல்லிக் கொடுக்குறதும் நாங்கள் அதே மாதிரி தான் சொல்லிக் கொடுக்குறோம். ஏன்னா நம்ம பொட்டிக்ஸில் எந்த மாதிரி நம்ம சொல்கிறோமோ செய்கிறோமோ அதை தான் சொல்லிக் கொடுக்குறோம். அதனால தான் கற்றுக்கிறவங்க அவங்களே கற்றுக்கிட்டு அவங்களே டிப் பண்ணி போட்டுக்கிட்டு சூப்பராக இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து இது வந்து கொக்கி பட்டி, லெஃப்ட் சைடு நம்ம என்ன பண்ணோன்னா இப்போ நம்ம 2 பட்டிக்கு ரெடி பண்ணிக்கணும். இந்த ஃப்ரண்ட்டை வந்து விட நமக்கு வந்து 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு பெருசாக தான் இருக்கணும், சின்னதாக இருக்கவே கூடாது. சின்னதாக இருந்தால் இழுத்துட்டு போயிடும், அப்புறம் 2 வேலையும் ஆகிடும். அதனால் இப்போ என்ன பண்ணுறோம்,
இது வந்து 2.5 இன்ச்சு பட்டி கட் பண்ணிக்கணும். எதுக்கு 2.5 இன்ச்சு பட்டி? கொக்கிக்கு. இது வந்து கொக்கி சைடு 2.5 இன்ச்சு. உங்களுக்கு க்ளீனாக வச்சு காட்டுறேன். ஏன்னா நான் பாட்டுக்கு தச்சு அப்படி போட்டு இப்படி போட்டேன்னா கொக்கி மாற்ற சைடு, ஆங்கர் சைடு. ஆங்கர் சைடு இல்லைம்மா, கொக்கி சைடு. கொக்கி சைடு இன்பட்டிக்கு. இன்பட்டி. இது அவுட் பட்டிக்கு 3 இன்ச்சு. அதுதான் கேட்குறேன். இது வந்து அவுட் பட்டி. இது வந்து கொக்கி காஜா கோர் போடும் இல்லையா, அது அப்போ வந்து ஒன்று வந்து 2.5 இன்ச்சு, ஒன்று 3 இன்ச்சு. 3 இன்ச்சு பட்டி. இது வந்து 3 இன்ச்சு பட்டி. இது 2.5. இப்போ கட் பண்ணிக்குவோமா. இது வந்து 3 இன்ச்சு. இது என்ன பட்டி? கொக்கி காஜா கோர் பட்டி, ஆங்கர் பட்டி. இது வந்து கொக்கி பட்டி. இன்பட்டிக்கு 2.5 போதும். கொக்கி பட்டியை தான் கொக்கி பட்டி, இன்பட்டிமோ. ஆங்கரை தான் வந்து அவுட் பட்டிமோ. இப்போ வந்து இந்த இன்பட்டிங்கிறது வந்து எந்த சைடு வரணும்? லெஃப்ட் சைடு வரணும். நம்ம கொக்கி கட்டுற சைடு இந்த 2.5 இன்ச்சு பட்டி வரணும். இதை வந்து இப்படியே டபுளாக மடிச்சிக்கலாம். டபுளாக மடித்து இப்படி நம்ம கையாலேயே இப்படி ஒரு கிழிக்கலாம். இதை வந்து நல்லா 1/2 இன்ச்சு மேலே வைங்க. நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா இந்த இடம் அடி வாங்கும். அதனால் எப்போவுமே நல்லா இதெல்லாம் நுணுக்கம். இதை வந்து நீங்கள் இதை வந்து நல்லா இந்த இடத்துலேருந்து 1/2 இன்ச்சு மேலே வச்சுக்கங்க. இப்போ தைக்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், நம்ம தச்சுக்கிட்டே வரும்போது இப்போ தச்சுக்கிட்டே வரும்போது சொன்னால் தான் உங்களுக்கு புரியுங்கிறதுனால தான். இப்போ இந்த ஃப்ளீட், இந்த நம்ம ஃப்ளீட்டு பிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல ஒரு குட்டியாக ஃப்ளீட்டு வச்சுக்கணும். அது பாருங்கள், நம்ம அந்த பேக்குக்கு வச்சோம் பார்த்தீங்களா, அந்த பேக்கு பட்டிக்கு அதே மாதிரி சின்ன ஃப்ளீட்டு இந்த ஃப்ளீட்டு மேலே வச்சுட்டு அப்படியே தைச்சிட வேண்டியதுதான். இது வந்து சாதாரண டெய்லரிங் கிடையாது. இது பொட்டு தான் இந்த மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. அதனால்தான் பாருங்க. இப்போ வந்து இதை அப்படியே திருப்பிடலாம். திருப்பிட்டு ஃப்ளாட் ஸ்டிச்சு ஓரமாக ஃப்ளாட் ஸ்டிச்சு போட்டுக்கிறோம். இங்கே வரும்போது பெருசாக இருந்தால் கவலையே கிடையாது. சின்னதாக போயிட்டுனா தான் பெரிய தலைவலி, செட் ஆகாது. நல்லா இப்படி 1/2 இன்ச்சு இப்படி மடித்து அப்படியே விட்டுக்கலாம். இப்போ வந்து இன்னொரு தையல், 2வது தையல். ஏன்னா அது உள்ளே தான் கொக்கி மாற்றுறது நம்ம. இப்போ அப்படியே திருப்பி இந்த பீஸை அப்படியே மடித்து தைச்சு. இதுக்கு பேர் இன்பட்டி. ஆமாம், இது உள்ளே வந்து மடித்து தைக்கிறதுனால தான் இது வந்து இன்பட்டி. பட்டியாக தையல் போட்டுக்கணும். இது உள்ளே மடித்து போடுறதுனால தான் இது இன்பட்டி. இன்பட்டி ஆயிடுச்சா. அடுத்தது அவுட் பட்டி. இதுக்கு வந்து 3 இன்ச்சு பட்டி கட் பண்ணோம். இதுக்கு 2.5 இன்ச்சு. இது 2.5 இன்ச்சு கரெக்டாக ஆகிடுச்சு பாருங்கள். 2.5 இன்ச்சு பட்டி கரெக்டாக நீட்டாக வந்திருக்கு. 2.5 இன்ச்சுங்கிறது 1/2 இன்ச்சு நம்ம வச்சு தைச்சிட்டோம். இப்படி 2ஆக மடித்து தைக்கும்போது அந்த 1 இன்ச்சுக்கு வந்து நிற்கிது. அதனால் இது 2 தான் கட் பண்ணணும். இது வந்து 3 கட் பண்ணணும். இது எப்படி வருது பாருங்கள். இதுவும் நல்லா தூக்கி வச்சுங்க. இது உள்ளே வச்சு வெளியில் வரதால அவுட் பட்டி. இது ராங் சைடு வச்சுருக்கோம். அது தைக்கும்போது ரைட் சைடு வச்சோம். இந்த இடம் வந்ததுக்கப்புறம் ஃப்ளீட்டு வைக்கக்கூடாது. இதுக்கு மட்டும்தான் ஃப்ளீட்டு வைக்கணும். இப்போ வந்து இதுக்கிட்ட வந்ததான் ஒரு 1/2 இன்ச்சு கட் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சு விட்டு கட் பண்ணணும்.
இப்படி வச்சுட்டு இப்போ இதை 1/2 இன்ச்சு மடிச்சுட்டு இது அவுட் பட்டி இல்லையா, 1 இன்ச்சு நமக்கு வெளியே வரணும். பட்டி 1/2 இன்ச்சு மடிச்சிட்டோம். ஒரே அளவாக வச்சு தையல் போட்டுக்கணும். இதுக்கு வந்து இன்னொரு டிச்சு போட்டுக்கணும். ஏன்னா இங்கே தான் இந்த காஜா கூர் கட்டுறது நம்ம ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணோம், அவுட் பட்டி மேலே இன்பட்டியை வைக்கணும். இன்பட்டியை வச்சுட்டு பாருங்கள், கரெக்டாக அது அந்தந்த இடத்துல உட்காந்துருக்கா. இந்த 2 ப்ளீட்டும் இங்கே செட் ஆகிருக்கு, இதுவும் கரெக்டாக இருக்குது. நம்ம பிடிக்கிறத பொறுத்து தான். இப்போ என்ன பண்ணோம், இதை தூக்கி இப்படி போட்டுடணும். போட்டு இதை இப்படி வச்சுட்டு இப்படி கட் பண்ணணும். 2ம் சேர்ந்தா மாதிரி கட் பண்ணணும். அவ்வளோதான். அப்போ அப் அண்ட் டவுனு எதுவுமே வராது. இப்போது ஃப்ரண்ட்டும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பேக்கு நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும், ஃப்ரண்ட்டு ரெடி பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், நல்ல பக்கம் வச்சுக்கணும். நல்ல பக்கம் அவுட் சைடு. இப்போது இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணிடணும். ரெண்டும் ஒன்று போல் வச்சுக்கணும். ஃப்ரண்ட்டு அப் அண்ட் டவுன்லாம் வைக்கக்கூடாது. கரெக்டாக இருந்தால் தான் எல்லாமே கரெக்டாக செட் ஆகும். 2ம் சேர்ந்தா மாதிரி வச்சு பொறுமையாக இதுக்கு மட்டும் 2 ஸ்டிச்சு போட்டுக்கணும். ஏன்னா ஷோல்டர் இல்லையா, அதனால் ஆயிடுச்சு. ஷோல்டருக்கு அடுத்தது என்ன பண்ணணும், நெக்கு பீஸு கட் பண்ணிக்கணும். கிராஸ் பீஸு. வாங்க கிராஸ் பீஸ் கட் பண்ணலாம். கிராஸ் பீஸு கரெக்டாக கட் பண்ணோம்னா நெக்கு அழகாக வந்து உட்காரும். சரியா? உங்களுக்கு கிராஸ் எடுக்க தெரியலன்னா கூட டக்குன்னு இந்த துணியை போட்டு இப்படி போட்டுங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி லேசாக கீறினீங்கன்னா அந்த கிராஸ் வந்து, ரொம்ப பேர் கிராஸு வரமாட்டேங்குதுன்றாங்க. அப்படியெல்லாம் வராமையே இருக்காது. இந்த அடையாளம் தெரியுது பார்த்தீங்களா, கிராஸ் அடையாளம். அந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க, நல்லா ஸ்கேல் வச்சுட்டு மார்க் பண்ணிங்க. அதை ஒட்டினா மாதிரி இன்னொரு கோடு போட்டிங்கன்னா 2 பீஸ் ஆகிடும். இந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். 1 இன்ச்சிலேருந்து 1.25 வரையிலும் வச்சுக்கலாம். ஆனால் 1 இன்ச்சு தான் வச்சாதான் நமக்கு வந்து லுக்காக இருக்கும். இது வந்து 1 இன்ச்சு தான் ஸ்கேலு. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த பீஸை இப்படி வச்சு அளந்துங்க. ஏன்னா வேஸ்ட்டாக நிறைய பீஸு எடுக்க வேணாம்ல, அதனால். இது எவ்வளோ வருது பாருங்கள், சிங்கிளாக இருக்கிறதுனால இது ஒன்று, அதுக்கப்புறம் இது ஒன்று போதுமானா போதலை, அதனால் இன்னொன்று போட்டுக்கலாம். இல்லை நெக்கு சின்னதாக இருந்தால் இதுவே போதும், நம்ம நிறையா வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ நமக்கு பத்தாது, அதனால் 3 பீஸாக போட்டுக்கலாம்.
இப்போ கட் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம 3 பீஸையும் இப்போ வந்து அழகாக ஜாயின் பண்ணிடணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பீஸ் இருக்கு இல்லையா, இதை கொஞ்சம் போஸ்ட் பண்ணிங்க. இப்போ நல்ல பீஸுக்கு நல்ல பீஸ் வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், இப்படி வச்சு கிராஸாக அடியில் இந்த பீஸ் வரணும், இந்த பீஸ் மேலே வரணும். இதுவும் இன்சைடு, இது நல்ல சைடு. இப்போ ஜாயின் பண்ணிக்குவோம். இப்போ வந்து அடுத்தது இந்த பீஸு, இந்த கிராஸ் பீஸும், இந்த கிராஸ் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் இப்படி கொஞ்சம் தட்டி விட்டுக்கலாம். கிராஸ் வேணும் இல்லையா நமக்கு, அதனால். இப்போ என்ன பண்ணணும், இந்த கிராஸும் வச்சு அதே மாதிரியே இப்படி வரணும், ப்ளஸ் மாதிரி வரணும். பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும். இதை வந்து இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஜாயிண்டில் தான் இருக்குது உங்களோட நெக்கு உட்கார்றது. நீங்கள் வேறு தப்பாலாம் பண்ணிவிட்டு எப்படியாவது இந்த ஸ்ட்ரைட்டாலாம் வச்சு பண்ணலான்னு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நெக்கு உட்காராது. ஈஸியாக வேலை செய்யணும்னு நினச்சா க்ளீனாக வராது. இதே மாதிரி தான் பண்ணணும். ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி கூட வேறு பீஸ் எடுத்து, கிராஸ் பீஸ் எடுத்து கூட நீங்கள் ஜாயின் பண்ணி பார்த்து அப்புறமா கூட நீங்கள் தைக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். நெக்கு பீஸு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். கிராஸ் டு கிராஸு ரெண்டாம் இது பண்ணிவிட்டு அப்படியே நல்லா கீறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். பாருங்கள், ஒரே மாதிரியே வந்துருக்கு. இப்போ பாருங்கள், இது நல்ல சைடு, இது அதே மாதிரி நல்ல சைடு பக்கம் நம்ம இந்த பீஸை வந்து எப்படி வைக்கணும்னா நல்ல சைடு வைக்கணும். கிராஸ் பீஸு ராங்காக வச்சிடக்கூடாது. அதே மாதிரி நல்லா 3/4 இன்ச்சு வெளியே விட்டுருங்க. வெளியே விட்டுட்டு 1/4 இன்ச்சு தான் தைக்கணும். அதிகமாகலாம் கிராஸாலாம் போகக்கூடாது. நான் தைக்கிறத பாருங்கள், எந்த பீஸையுமே இழுத்துடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். நீங்கள் பீஸை இழுத்திங்கன்னா வாய் அகண்டு போகிற மாதிரி ரொம்ப பெருசாக போயிடும். நல்லா அப்படியே பொறுமையாக அழகாக தைக்கணும். அப்போ தான் இப்போது நமக்கு ஃப்ரண்ட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அந்த ஃப்ரண்ட்டு வந்து அப்படியே உட்காரும். இந்த இடம் வெளியே வர்றதுனால லைட்டாக அப்படி ட்ரிம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு நுணுக்கம் தான். அப்படி பண்ணால் க்ளீனாக வரும். இந்த இடம் வரும்போது மட்டும் இந்த 2.5 இன்ச்சுக்கு என்ன பண்ணணும், இதை அப்படியே வச்சுட்டு இந்த கிராஸ் பீஸை மட்டும் அப்படி லைட்டாக இழுத்துக்கணும். அதே மாதிரி இங்கே 2 இன்ச்சுக்கு வந்ததும் அதை அப்படியே நிறுத்திட்டு அந்த அளவுக்கே இதையும் அப்படி லைட்டாக இழுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா உட்காரும். இங்கெல்லாம் வந்து எதுவுமே பண்ண வேணாம். அப்படியே நீங்கள் உள்ளபடியே வச்சு அப்படியே தைச்சிடலாம். இந்த இடம் வரும்போது நல்லா அப்படி கீறி விட்டு இங்கே வச்சுங்க. கட்டிங்கும் அருமையாக சொல்லி கொடுத்துருக்காங்க.
ஸ்டிச்சிங்காக அந்த ஃபுல் வீடியோவில் பார்த்து நீங்கள் கட் பண்ணி தைச்சி போட்டுட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணணும். அப்போ தான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அடுத்தது நாங்கள் போடுவோம். நிறைய வீடியோ போட நாங்கள் காத்துட்ருக்கோம். நீங்கள் பார்த்து தைச்சி ஸ்டிச் பண்ணி போட்டுட்டு எங்களுக்கு சொல்லணும். இந்த அளவுக்கு நீங்கள் மெதுவாக தான் தைக்கணும், பாஸ்டாலாம் அடிக்கக்கூடாது. அது என்னன்னா ஸ்ட்ரைட்டு பீஸு தான் பாஸ்டாலாம் அடிக்கணும். இது வந்து ஃபாஸ்ட்டே போகக்கூடாது. அப்படியே இந்த 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சிலே தான் வரணும். எதுக்காக சொல்கிறேன்னா அப்போ தான் க்ளீனாக உட்காரும். அதே மாதிரி இங்கே 2 இன்ச்சு வந்துட்டு 2-2.5 இன்ச்சு வரையில கூட எடுத்துக்கலாம். இந்த பீஸ் வந்து இப்படி வரதுனால இந்த முனையை அப்படி கட் பண்ணி விட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த ஷோல்டர் வந்து பேக் சைடு தான் போகணும், அந்த சைடும் பேக் சைடு தான் பார்க்கணும். பாருங்க, பேக் சைடு பார்க்குதா. இப்போ என்ன பண்ணணும், இதை எதுவுமே பண்ணக்கூடாது. இதை மட்டும் நீங்கள் இழுத்துக்கணும். இந்த பீஸை மட்டும் இழுத்து அடிச்சுட்டு இந்த இடம் வந்ததும் நிறுத்திட்டு திரும்ப இங்கே ஒரு 2 இன்ச்சு. இதுதாங்க நுணுக்கம். இப்படி பண்ணால் இது இப்படியெல்லாம் வராது. சில பேர் போட்டிருப்பாங்க கழுத்துக்கும் ஸ்லீவுக்கும், இது கழுத்துக்கும் ப்ளவுஸுக்கும் உடம்புக்கும் சம்மந்தமே இருக்காது. அது எங்கேயோ விரிஞ்சு போய் கிடக்கும் நெக்கு. நான் பார்த்துருக்கேன். நான் யாரையாவது பார்த்தா ப்ளவுஸ் எப்படி போடுறாங்கன்னு தான் பார்க்குறது. நம்ம வேலை அதுதானே. அதே மாதிரி இதெல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாது. அப்படியே இங்கே நல்லா இது வரையிலும் விட்டுட்டு நீங்கள் நல்லா தைச்சி கடைசி வரையிலும் அதே தான். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த ரவுண்டு இருக்குல்ல, டேனிங் பாயிண்ட்டு, இந்த இடத்துல ஸ்டிச்சுக்கு முன்னாடி போடணும். அது மேலே பட்டுதுன்னா அவுட்டு. நல்லா 2 புள்ளி முன்னாடியே விட்டுடுங்க. 2 புள்ளி விட்டு முன்னாடி கட் பண்ணுங்க. இந்த வளைவு அப்போ தான் உட்காரும். பாருங்க, இந்த இடத்துல நல்லா அழகாக போட்டுங்க. அதோட இங்கேருந்து நம்ம இழுத்தோம் பாருங்கள், 2.5 இன்ச்சு. இங்கே வந்து அக்காத்து போட்டுறவே கூடாது. 2 பக்கமே அப்படி தான் இந்த வளைவில் போட்டுக்கணும். 1 2 3 4 5 அவ்வளோதான். இந்த பீஸை வந்து லைட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்படியே மடிச்சிருங்க. மடிச்சுட்டு இப்போ அப்படியே மடிச்சுட்டு இந்த பீஸ் மேலே ஓர் தையல் நம்ம ஃப்ளாட் ஸ்டிச்சு போடுவோம்ல, அதே மாதிரி போட்டுக்கலாம். அப்படி நீங்கள் தைச்சிங்கன்னா தான் இந்த கிராஸ் பீஸ் உட்கார்றதுல தான் இருக்குது. நெக்கு உட்கார்றது கிராஸ் பீஸ் அழகாக இருந்ததுன்னா இந்த நெக்கு சூப்பராக அமையும். எங்கே தைச்சிங்கன்னு கேட்பாங்க. எந்த அளவுக்கு நம்ம சின்னதாக வைக்கிறோமோ அந்தளவுக்கு நெக்கு பீஸு சின்னதாக இருந்ததுன்னா லுக்காக இருக்கும், பட்டையாக வைக்காமல். இது தைக்கும்போது கூட இழுக்கக்கூடாது. இழுக்காமல் பொறுமையாக அப்படியே இருந்தபடின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அப்படியே வச்சு தைக்கணும். நம்ம இழுத்துறவே கூடாது எந்த பீஸையும். இழுத்தோம்னா கழுத்து விரிஞ்சிக்கிட்டு போயிடும். ஏன்னா இதெல்லாம் கிராஸ் இல்லையா, இழுத்துடவே கூடாது. அப்படியே உருட்டி அப்படியே 1/4 இன்ச்சுக்கே வச்சு தைச்சிட்டு வாங்க. அப்போ தான் அந்த நெக்கு நல்லா அழகாக அமையும். நானாக தைக்கிறதுனா நேரம் தைச்சி எடுத்திருப்பேன். கற்றுக் கொடுக்கணும், சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து ரிஸ்க் எடுத்து நான் மெதுவாக ஸ்லோவாக, ஏன்னா நானே டரபரான்னு தைச்சான்னு வச்சிங்க அப்படி தான் தைக்கணும்னு நினச்சிக்குவேங்க. புதுசாக தைக்கிறேன். நீங்கள் பொறுமையாக தைக்கணும், மெதுவாக தைங்க போதும். ஒன்றும் அர்ஜென்ட்டே இல்லை. ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு ப்ளவுஸ் தைக்கலாம், இல்லை 2 நாள் எடுத்துக்குங்க. க்ளீனாக வரணும், அதுதான். எத்தனை நாள் தைக்கிறோங்கிறது இல்லை, நம்ம எப்படி தைக்கிறோங்கிறது தான்
பாயிண்ட்டு. நம்ம போட்டு தச்சு போட்டுக்கிட்டால் அப்படியே செட்டாக உட்காரணும் இல்லையா, அதனால் நல்லா அவ்வளோதாங்க. கடைசி வரலாம். இதை எதுவுமே முந்தி பிந்தி எதுவுமே வரல, க்ளீனாக இருக்கா, ஜாஸ்தியும் இல்லை கம்மியும் இல்லை. இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் அப்புறமா ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் நல்லா அப்படி மடித்து விட்டு அழகாக அப்படி எம்மிங் பண்ணி அப்படி போட்டிங்கன்னு வச்சிங்க, அப்படி ப்ளவுஸு அப்படியே உட்காரும். நெக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்க, அழகாக வரும் நெக்கு. இந்த ரவுண்டு ஷேப்பெல்லாம் அப்படியே உட்காரும், தானாகவே உட்காந்துக்கும். நம்ம எதுவுமே பண்ண வேணாம். அப்படி எம்மிங் பண்ணி விட்டோம்னா அப்படி போடும்போது அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்கும் நெக்கு. அடுத்தது ஸ்லீவ் கட் பண்ணும்போது இதில் துணி நிறையா இருக்குது, இதிலே மடிச்சிடலாம். இது வரையும் தான் லெத்து கேட்டிருக்காங்க. நமக்கு இது மாதிரி வேணும் அப்படின்னாக்கா இதை விட்ருக்காங்கல்ல, இந்த 2.5 இன்ச்சு கம்மியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இது 2 இன்ச்சு விட்ருக்காங்க, நம்ம இன்னொரு 1/2 இன்ச்சு வச்சுக்கணும். 2.5 இன்ச்சு இதுக்கு எப்படி பேக் பீஸில் 2.5 இன்ச்சு பட்டி வச்சோமோ அதே மாதிரி அடித்து திருப்பி இதை 1 இன்ச்சு பட்டி வந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இது பத்தலைன்னா நீங்கள் கட் பண்ணும்போது அதே மாதிரி இந்த பீஸ் எடுத்ததுமே தைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடக்கூடாது. இப்போ என்ன பண்ணணும், இது இந்த அர்க்காத்து வந்து ஃப்ரண்ட்டு அர்க்காத்து, இது பாடி பீஸில் ஃப்ரண்ட்டில் வரணும். அதே மாதிரி இதுவும் ஃப்ரண்ட்டில் வரணும். இது இப்படி போயிடக்கூடாது, அதாவது மாற்றி வந்துடக்கூடாது, இந்த இப்படி வந்துடக்கூடாது. இதுதான் ஜாதான்னு சொல்லுவாங்க, ஜோடின்னு சொல்லுவாங்க, ஜாதான்னு சொல்லுவாங்க. ஜாதா மாறக்கூடாது. ஃப்ரண்ட்டு பேக்கு இல்லை இப்படி வந்ததுன்னு வச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். இது வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு. ஆக ஒரே சைடு பேக் வந்தால் ஒரே சைடு, ஃப்ரண்ட்டு வந்தாலும் ஒரே மாதிரி வரணும். இப்போ தைக்க போவோம் வாங்க. இது வந்து 1/2 இன்ச்சு நம்ம 1/4 இன்ச்சு போதும், 1/4 இன்ச்சு மடித்து தைச்சிக்குவோம். கால் இன்ச்சு மடித்து தைச்சிக்கலாம். அதே மாதிரி 1/4 இன்ச்சு மடிச்சு அவ்வளோதான். இப்போ வந்து 1 இன்ச்சுக்கு நான் அப்படி வச்சு அப்படியே கீறி விட்டுக்கலாம். 1 இன்ச்சு ஃப்ளாட்டாக அப்படி பண்ணிட்டோம்னா அப்படியே நிற்கும். இப்போ எம்மிங் பண்ணணுன்னா எம்மிங் பண்ணிடலாம், இல்லை தச்சிடலாம் அப்படின்னா பெரிய தையல் வச்சு இங்கே போட்டுட்டு கூட அப்புறம் எம்மிங் பண்ணி இந்த தையலை பிரிச்சிக்கலாம். நம்ம தையலே போடுவோம், ஏன்னா இதில் எதுவுமே தெரியாது இந்த டிசைனில். ஓரமாக தையல் போட்டோம். இதுவும் அதே மாதிரி 1 இன்ச்சு மடிச்சுட்டு அப்படியே ஓரமாக தையல் போட்டுருவோம். நெக்குக்கு எம்மிங் பண்ணிக்கலாம், கைக்கு தேவையில்லை. ஏன்னா அந்த டிசைனை தச்சமா எம்மிங்கான்னு தெரியாது, அதனால் பரவாயில்ல. அவ்வளோதான். இப்போ வந்து அட்டாச் பண்ணிடலாமா பாடி பீஸில். நான் வந்து எப்போவுமே ஃப்ரண்ட்டுக்கு போக மாட்டேன், பேக்கில் தான் அட்டாச் பண்ணுவேன். எப்படி வேணாலும் பண்ணலாம், இப்படி தான் பேக் எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு பாடியில் பேக் பீஸ். இது ஸ்லீவில் இது ஃப்ரண்ட்டுன்னு சொன்னேன் இல்லையா, இது வந்து பேக்கு ப்ளைனாக இருக்கிறது. இப்படி போட்டு பார்த்தாவே தெரியும். இங்கே பாருங்கள், இந்த கட் பண்ணியிருக்காங்களா, இங்கே கட் பண்ணியிருக்காங்களா, இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. ஏன்னா ஃப்ரண்ட்டு நமக்கு குழியாக வரும், பேக்கு ப்ராடாக வரும். அதனால் இப்போ என்ன பண்ணோம், இந்த இடத்துல எப்படி நம்ம தள்ளி விட்டோமோ பேக்கில், அதே மாதிரி இந்த பிசுரை அந்த பக்கமாக தள்ளி விட்டுடணும். ஷோல்டர் பிசுறு
பேக்கில் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த அர்க்காத்து டு அர்க்காத்து வச்சு அப்படியே வச்சு பாருங்கள். கரெக்டாக உட்காருது. கரெக்டாக உட்காருதுங்களா? அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிடுவோம். இதுலேயும் எதையுமே இழுக்கக்கூடாது. நீங்கள் அப்படியே தைக்கணும். இங்கே பாருங்கள், கரெக்டாக வருது. கட்டிங்கு கரெக்டு. கட்டிங் கரெக்டாக பண்ணோம்னா ஸ்டிச்சிங்கும் கரெக்டாக தான் வரும். நம்மளாக தான் தப்பு பண்ணிடுறோம். கட்டிங் தப்பாகாது, நம்ம தான் மிஸ்டேக் பண்ணுறது. அதனால் நம்ம மிஸ்டேக் பண்ணாமல் இந்த பாருங்கள், இந்த இது வருதா தெரியுதா உங்களுக்கு? அர்க்காத்து இது வந்து ஜாயிண்ட்டு, ஷோல்டர் ஜாயிண்ட்டு. இந்த அர்க்காத்து கரெக்டாக உட்காருது பாருங்கள். அப்படி உட்காரணும். அதுதான். அப்படியே நீங்கள் ஒரு வாட்டி இப்படி வச்சு பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது பாருங்கள். அப்படியே தைக்க வேண்டியதுதான். கையை வச்சு இழுக்கிறது, அந்த பீஸை இழுக்கிறது, இந்த பீஸை இழுக்கிறதெல்லாம் பண்ணக்கூடாது. பாருங்கள், கரெக்டாக வந்துட்டு அதுதான். இதுக்கு மட்டும் நம்ம 2 ஸ்டிச்சு தான் போடணும். ஸ்லீவ் இல்லையா, ஸ்லீவ் ரவுண்டாக கிராஸாக வருதில்ல, அதனால தையல் வந்து 2 ஒன்று மேலே ஒன்று போட்டால் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆயிடுச்சு. ஒரு சைடு சூப்பராக தைச்சிட்டோம். தைச்சிட்டு நல்லா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு போட்டும்போதே ஏதாவது மாட்டியிருக்கா துணின்னு பார்த்துக்கணும். ஏன்னா புதுசாக தைக்கிறவங்களுக்கு ஏதாவது மாட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் மெதுவாக தைச்சி பார்த்துட்டு அப்புறம் 2வது ஸ்டிச்சு போட்டுக்கலாம். இப்போ வந்து அடுத்த ஸ்லீவ். இப்போ பாருங்கள், இந்த ஃப்ரண்ட்டு தாட்டு பிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த சைடு வந்து இந்த கட்டிங் வரணும். அந்த இந்த ஷேப்பு, இந்த ஷேப்பு வந்து இங்கே வரணும். அதனால் நீங்கள் எப்போ தைச்சாலும் இந்த பீஸை வந்து பிசுரை பேக்கில் தள்ளிட்டு அப்படி கீறி விட்டுருங்க. அப்போ தான் நவராது. அதுக்கப்புறம் இந்த சென்டர் அர்க்காத்து, ஸ்லீவோட சென்டர் அர்க்காத்து பண்ணியிருக்காங்க இல்லையா, அதை வந்து இந்த சென்டரில் வச்சுக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வாட்டி எப்போவுமே நம்மளே கட் பண்ணால் கூட நம்ம கரெக்டாக கட் பண்ணியிருக்குமான்னு பார்க்கணும். கரெக்டாக இருக்குது இருந்தாலும் வச்சு பார்க்கணும். எத்தனை வாட்டி தைச்சாலும் நம்ம வச்சு பார்த்துட்டு தான் தைக்கணும். தைச்சிட்டு பிரிக்கக்கூடாது இல்லையா, அதனால் கட்டிங் கரெக்டுன்னா இதுவும் கரெக்டாக அமையும். இருந்தாலும் நம்ம வச்சு பார்க்கணும். பாருங்க, சூப்பராக இதோ இந்த ஷோல்டர், இந்த அர்க்காத்து, சென்டர் அர்க்காத்து கரெக்டாக உட்காருது பாருங்க. கால் இஞ்சி தைச்சா போதும். கால் இஞ்சி ஒரு புள்ளி, 1/2 இஞ்சியெல்லாம் வச்சு தைக்க வேணாம். 1/2 தேவையில்லை. பாருங்கள், கரெக்டாக ஒரு புள்ளி கூட மிஸ்டேக் இல்லை. அதே மாதிரி இங்கே தைக்கும் போதும் அளவு வந்து ஒரே அளவாக இருக்கணும். வளைஞ்சியெல்லாம் போகக்கூடாது. அப்படி இருக்கணும். ஒரு வாட்டி இப்படி நீங்கள் பரட்டி விட்டு பார்த்துக்கணும். அதாவது மாட்டியிருக்கா பீஸு, மாட்டாமல் தைக்கணும். மாட்டியிருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டு அப்போ 2வது ஸ்டிச்சு போடணும். 2வது ஸ்டிச்சு போடும்போது கூட அந்த தையல் மேலேயே தான் வரணும். இன்னொரு தையலும் பக்கத்தில் அப்படி நடுவில் அப்படியெல்லாம் வரவே கூடாது. எந்த தையலை போட்டோமோ அது மேலேயே, டபுள் ஸ்டிச்சுன்னா மேலேயே வர்றது தான் டபுள் ஸ்டிச்சு. அவ்வளோதாங்க, சூப்பராக ஸ்லீவு நம்ம வந்து சூப்பராக தைச்சிட்டோம். சரியா? இப்போ வந்து ஸ்லீவ் இந்த ரவுண்டு எவ்வளோன்னு அளவுலாம் பார்த்துக்கணும். மெஷர்மெண்ட்டு